ஹலோ மேரிஷல குட்டீஸ், இன்னைக்கு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ஒரு குட்டி vlog பார்க்கலாங்களா? முன்னாடியே நிறைய ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேங்க நம்ம வீட்டில் மஞ்சள் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அது இப்போ அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் இனிமேட்டே அதை வெட்டி பாங்கு பண்ணுறதாங்க வேலை. வெட்டுறதுக்கு 2 ஆம்பளை ஆளுங்க மற்ற 10 பொம்பளை ஆளுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டுருந்தோங்க. அதனால் இன்னைக்கு ஃபுல்லாகவுமே வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு வெட்டி முடிச்சாச்சு, ஆனால் இன்னும் பாக்கி இருக்குது. இந்த மாதிரி விவசாயிகள் ஒரு பயிரை போட்டு அதை பாதுகாத்து அதை அறுவடை பண்ணி காசு பார்க்கறதுக்குள்ள போதும்னு ஆயிடுங்க. லாபம் இல்லாட்டியும் நஷ்டத்தில் போகாமல் இருந்தால் போதும் தான் பல விவசாயிகள் இருக்காங்க. இப்போ அந்த வேலை நடந்துட்டு இருக்கும் போதே அப்பா ஆடுகளுக்கு தீவன புல் போடணும்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டு போடுவாருங்க. டெய்லியும் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கட்டை கட் பண்ணி சுமந்துட்டு அதுகளுக்கு போட்டாதான் அதுகளோட வயிறு அடையும். இடையில நான் பாப்பாவை பார்த்துட்டு இருந்தேங்க. அப்படியே அப்பா மாடுகளையும் தண்ணி காட்டுறதை கூட்டிட்டு வந்தாரு. இதுகளை தண்ணி காட்டி நம்ம நிழல்ல கட்டணுங்க காலையில. ஆனா மஞ்சள் வெட்டிட்டு இருக்கும் போதே அதை பாதி நேரம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எள்ளு காய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அதையுமே அறுத்து கட்டி போடுவாங்கங்க. இல்லை அப்படின்னா எல்லாமே வயல்லையே உளுந்து வீணா போயிடும். அதனால இதையும் அதே நாள செய்ய வேண்டியதா போச்சுங்க. முன்ன இருந்த ஆளுகளை பாதி ஆளுகளை குறைச்சி இதுக்கு போட்டு இதையும் கொஞ்சம் வேலை வாங்கியாச்சுங்க. இன்னுமே நம்ம பாங்கு பண்றதுன்றது ஈஸி மாதிரி இருக்குங்க. சீக்கிரமா அதை அறுவடை பண்ற காலம் கம்மியா இருந்தாலுமே அதுல நிறைய பூச்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால இதையும் பாங்கு பண்ணி எடுக்கிறதும் கஷ்டம்தான். அறுத்து கட்டி காய வச்சு தூத்தி அதை பாங்கு பண்றதுக்குள்ள உசுறு பாதி போயிருங்க. அப்பவே மதியானம் 1 ஆயிடுச்சுங்க. அதனால பாப்பாவுக்கு வெடி காமிச்சிட்டே சாப்பாடு விடலாம் நாங்க கூட்டிட்டு வந்தாங்க. அவளும் நல்லா விளையாண்டுட்டே கொஞ்சம் சாப்பிட்டாங்க. இனிமேட்டு வெயில் காலங்க, அதனால பிள்ளைங்களை அதிகமா வெளியில் விடாதீங்க. அப்படியே மதியானமும் கழிஞ்சு போச்சுங்க. டட்டா பை.